ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் இன்னும் சில வாரங்களில் திரையில் வெளியாக உள்ளது. ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்த தலைவர் லால் சலாம் திரைப்படத்தின் மூலம் சற்று பின்னடைவை சந்தித்தார். மொய்தீன் பாய் என்ற ரோலில் லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் ரஜினி. ஆனால் அப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. எனவே வேட்டையின் படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப தயாராகி வருகின்றார். அந்த வகையில் ஞானவேல் மற்றும் ரஜினி என்ற புது கூட்டணியில் உருவான வேட்டையின் திரைப்படம் கண்டிப்பாக ரசிகர்களை கவரும் என்றே தெரிகின்றது. வேட்டையின் படத்தில் தன் சமூகம் சார்ந்த கருத்துக்களை ரஜினியின் கமர்ஷியல் ஃபார்முலாவில் ஞானவேல் சொல்லி இருக்கின்றார். எனவே ரஜினியின் வழக்கமான ஸ்டைலில் ஞானவேலின் டச்சில் இப்படம் உருவாகி இருப்பதால் கண்டிப்பாக இப்படம் சற்று வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என்று தெரிகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் தான் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அவ்விழாவில் ரஜினி பேசிய விஷயங்கள் செம வைரலானது. அதனைத் தொடர்ந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இருப்பினும் வேட்டையின் படத்தின் பிரிவியூ எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றே விமர்சனங்கள் வந்தன. குறிப்பாக அமிதாப் பச்சனின் குரல் கடுமையான விமர்சனங்களை பெற்றது. பிரகாஷ் ராஜ் வேட்டையின் படத்தில் அமிதாப் பச்சனுக்கு குரல் கொடுத்துள்ளார். அந்த குரல் சுத்தமாக அமிதாப் பச்சனுக்கு செட் ஆகவில்லை என ரசிகர்கள் விமர்சனம் செய்தனர். இதனை அடுத்து அமிதாப் பச்சனின் குரல் AI தொழில்நுட்பம் மூலம் மாற்றப்பட்டு இருப்பதாக தெரிகின்றது. இதைத் தொடர்ந்து தற்போது இப்படம் சென்சாருக்கு சென்றிருக்கிறது. இன்று மாலை வேட்டையின் படத்தின் சென்சார் ரிப்போர்ட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் படத்தை பார்த்த சென்சார் குழுவிற்கு படம் ரொம்ப பிடித்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. மேலும் ரஜினியின் வழக்கமான கமர்ஷியல் படமாக வேட்டையன் இல்லாமல் கமர்ஷியல் படங்களிலேயே சற்று வித்தியாசமான கமர்ஷியல் படமாக இருக்கும் என்று சென்சார் குழுவினர் கூறியதாக தகவல்கள் வருகின்றன. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரஜினி ரசிகர்கள் குஷியில் இருக்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.